Okay. Hi friends everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 10 ட்ரூஸ்டே. நம்ம எவ்ரி ட்ரூஸ்டே வந்து வெஸ்டேஜில் சக்ஸஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாப்பிக்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான இந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு யார் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எல்லா லெவலில் இருக்கிறவங்களுக்குமே வந்து இன்புட் ஏதாவது ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இன்புட்டு, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே புதுசாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிளான், அதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வந்து அதே தானே பேசுறாங்க, சொன்னதே தானே சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. அதே தான் நம்ம சொல்றோம். யாருக்காக சொல்றோம்னா, இன்னும் புதுசு புதுசா இப்ப நாளைக்கு உங்களுக்கு கீழே சேருவாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. நாளைக்கு அவங்களுக்கு கீழே சேருவாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நாளைக்கு அதுக்கு கீழே சேர்றாங்க. அப்ப நீங்க ஆளுங்களை புது புது ஆளுங்களை வந்து உங்களுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நீங்க ஐடி போட்டு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதுதான் கான்செப்ட். அதுக்கு தான் ட்ரைனிங் நடக்குது. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ட்ரைனிங் வந்து பயன்படுத்திக்கிறதுல தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். நீங்களே டெய்லியுமே வந்து நீங்க மட்டுமே பார்க்கறதுனால உங்களால வந்து க்ரோ ஆக முடியாது. உங்களுக்கு போரிங்கா தான் தெரியும். அதே உங்க டீம்ல உங்களுக்கு கீழ புது புது ஆளுங்கள பார்க்க வச்சு பாருங்களேன், உங்களுக்கு போரிங்காவே தெரியாது. பேசின விஷயமா இருந்தாலுமே வந்து நீங்க போரா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்களா? எத்தன பேர் கேட்கறாங்க? இன்னும் எத்தன பேர பார்க்க வைக்கலாம்? நம்ம எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம்? அப்படிதான் உங்களுக்கு தோணும். அதனால தான் இவ்வளவு வருஷமா நம்ம மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். யாரு எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, எல்லா லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். புதுசா உங்களுக்கு கிடைக்கும். புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குவீங்க. இல்ல அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நல்லா ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாரி வந்து இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அந்த 1 மணி நேரம் மட்டும் தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, அத வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. குறிப்பா வந்து டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, இல்ல டிவி படம் பார்த்துக்கிட்டு அ மட்டும் பார்க்காதீங்க. அதனால நமக்கு டிவி பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. டிவிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட்னா என்ன? நமக்கு பொழுது இல்லைன்னா, பொழுது போகறதுக்கு தான். நம்ம பொழுதே டிவி கிடையாது. நம்ம பொழுதுபோக்கே வாழ்க்கை கிடையாது. பொழுதுபோக்குங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னா, அதுதான் பிரைமரி. இந்த வேலை எதுவும் இல்ல, இந்த டைம்ல எதுவும் ஒர்க் இல்லன்னா தான் பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணோம். நம்ம முழு நேர வேலையாவே வந்து டிவி பார்க்கறதே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை எப்படி முன்னேறும்? ஓகேங்களா? வேலை டைம்ல வந்து வேலைய பார்க்கணும். அதுதான் நான் இங்க கேட்டுக்கிறேன். ஓகேவா? எல்லாமே அவசியம் தான். அது வந்து எப்ப யாருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நமக்கு அது வேணுமா? அது நமக்கு இப்ப வேணுமா? இப்ப எது முக்கியம்? எது சரி? அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து முன்னுரிமை குடுங்க. ஓகே. இன்னைக்கு வந்து மார்க்கோ அவைலபிள் இல்ல. இன்னைக்கு ட்ரெய்னிங் முழுசா நான் தான் பேசுவேன். அதனால கவனிங்க. நடுவுல யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மீட்டிங்க பாருங்க. நடுவுல ஃபோனு, மெசேஜஸ், வாட்ஸ்அப்ன்னு எங்க யாராவது ஏதாவது கால் வருதுன்னா, டிஸ்டர்ப் ஆயிறாதீங்க. மினிமைஸ் பண்ணிட்டு வந்து Instagram, YouTube சர்ச் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க மீட்டிங்க பார்த்தீங்கன்னாவே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க மீட்டிங்க வந்து காது குடுத்து கேட்டீங்கன்னாவே, உங்களுக்குள்ள இந்த பிசினஸ் மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். அந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிடலாம்னு உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துரும். நீங்க மீட்டிங்க காது குடுத்து கேட்காம, மீட்டிங்ல டெய்லியும் ஜாயின் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, இங்க நெறைய பேர் அந்த மாரி இருக்கிறீங்க. சும்மா மீட்டிங் அப்டின்னோனே ரெகுலரா எப்பயும் போல ஜாயின் பண்ணிட்டு, நீங்க மீட்டிங்கே கேட்கறது கிடையாது. மீட்டிங் அந்த மாரி கேட்காதவங்க பிசினஸே பண்ண மாட்டாங்க. பிசினஸே பண்ண முடியாது. ஓகேங்களா? தயவு செஞ்சு வந்து மீட்டிங்க கவனிங்க. ஓகே. இந்த சக்சஸ் சீக்ரெட் அப்டின்னா, இந்த டாபிக்ல வந்து சக்சஸ் சீக்ரெட்ன்னு எதுக்காக வச்சிருக்கோம்னா, சீக்ரெட் அப்டின்னா ஓகே. ஏதோ ரகசியத்த சொல்லி தர போறாங்க. அந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து ஏதோ ஜீபூபா மேஜிக் மாரி ஏதாவது மாயாஜாலம் மாரி ஏதாவது வேர்டு கிடையாது. ஓகேங்களா? அத வந்து பார்த்த உடனே, கேட்ட உடனே அப்படி நம்ம சக்சஸ் பண்ணிட முடியாது. ஒரு சில இன்ஃபர்மேஷன நம்ம ஷேர் பண்றோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான் இங்க சீக்ரெட்ன்னு நான் சொல்றதே. எதுக்காக ஏன் எதுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டேஜ்ல வந்து 2 நபர் ஜாயின் பண்றாங்க. ஓகேவா? ராமு, சோமு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ராமு அப்படிங்கிறவரும், சோமு அப்படிங்கிறவர் 2 பேருமே வந்து எல்டிபி பார்த்து எத்தனையோ பேர் வந்து எல்டிபி கூட அரைகுறையா பார்த்துட்டு சேர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சேர்றாங்க. கம்பல் பண்ணி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட ஐடி வாங்கி ப்ரூஃப் வாங்கி போட்டுருவாங்க. அவங்கலாம் வந்து அவங்களயெல்லாம் நான் கவுண்டே வைக்கல. அவங்களயெல்லாம் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கல. 2 நபர்.
ஏபி சோமு ராமு அப்படின்னு 2 நபரும் எல்டிபி பார்த்து பார்ட் டைம் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு எல்டிபி பார்த்து பிளான் ப்ரெசன்டேஷன் பார்த்து அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு 2 பேருமே ஓகேங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, லட்சங்கள்ல சம்பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் இதை பார்ட் டைமா எடுத்து பண்ணலாம் தான் 2 பேரும் சேர்றாங்க. 2 பேருமே வந்து அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவிட்டி எல்லாம் போய் சொல்றாங்க. இது மாதிரி வந்து வெஸ்டேஜ்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ளைன் வந்து வெஸ்டேஜ்னு சொல்லக்கூடாது, வெஸ்டேஜ்ங்கிற பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பார்ட் டைம் ஒர்க்னு சொல்லி மீட்டிங்கை பார்க்க வைக்கணும்னு சொன்னோன்னே அதுவும் ஓகே நான் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகே, எல்லாமே தப்பு பண்றாங்க. திரும்ப திரும்ப சொல்லும்போது ராமு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருமே சேரல. சேர்ந்த 1-2 பேருமே வந்து தொடர்ந்து பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல, நிக்கல. உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு லக் இல்லை, இது வந்து நம்ம லக் இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும், ஒர்க் ஆகும், எல்லாம் கரெக்டா இருக்கு, பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நமக்கு செட் ஆகாது, நம்ம விட்டுறலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வருது, ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு ஒர்க் வந்த உடனேயும் அப்படியே வந்து இதை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அதுல போயிட்டாரு. ஓகேங்களா? அதாவது இப்ப என்னன்னா மனசு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல ஆரம்பிச்ச உடனேயும் மனசு வந்து இதை விட்டுட்டு போறதுக்கு வேற ஏதாவது காரணத்தை தேட ஆரம்பிக்குது. வேற ஒரு காரணம், வேற ஏதாவது ஒரு அவுட்டிங் போறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதோ, இல்லை வந்து ஏதாவது வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வந்த உடனேயும், இல்லை எங்கேயாவது டூர் போறது, வெளியே வண்டி ஓட்டுறதுக்கு, அது மாதிரி எங்கேயாவது போன உடனேயும் இதை டப்புன்னு டிராப் பண்ணிட்டு அப்படியே அங்க போய் தாவி அது முடிஞ்ச உடனேயும் வெஸ்டேஜ் திரும்பி வரதே கிடையாது. அப்படியே அதோட வெஸ்டேஜ் விட்டுறது. அந்த மாதிரி ராமு அப்படிங்கிறவர் அப்படி போயிட்டாரு. ஆனா சோமு அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அவருக்கும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சேரல, சேர்ந்த 1-2 பேருமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, என்னடா இது இப்படி நடக்குது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, மற்றவங்க எல்லாம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் என்ன அவங்களுக்கு இப்படி நடக்கலையா, என்ன என்ன ஆச்சரியமா இருக்குன்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆராய்ச்சி பண்றாரு. இங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குது, ஓகே ஒவ்வொருத்தரோட ஸ்டோரி எடுத்து பாக்குறாரு. சரவணன் டியூசிடி என்னோட ஸ்டோரி பார்க்குறாரு, இன்னும் நிறைய லீடர்ஸோட ஸ்டோரி, அவங்களோட ஸ்பீச், சண்டே மீட்டிங்ல பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்குறாரு. நிறைய லீடர்ஸ் வந்து இது மாதிரி தான் நடந்துச்சு, இது மாதிரி தான் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டீம் டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, இது நமக்கு மட்டும் கிடையாது, இங்க சம்பாதிக்கிற எல்லாருக்குமே இது மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல நடந்திருக்கு. இப்போ யாருக்குமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரும் சேர்ந்துட மாட்டாங்க, சேர்றவங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க, இந்த பிசினஸ் இப்படிதான் இருக்கும், நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இதுதான் ரகசியம், இதுதான் இன்ஃபர்மேஷன். இது கேட்டா ஓகேன்னு தோணும், ஆனா உங்களுக்கு பிராக்டிக்கலா நடக்கும்போது உங்களால வந்து அதை ஓவர் கம் பண்ணி நிக்க முடியாது, விட்டுட்டு ஓடிடுவீங்க. அப்படிதான் இங்க நிறைய பேர் ஓடிடுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து ராமு ஓடினாலும் சோமு வந்து ஓடாம நிக்கிறாரு, நின்னு பண்றாரு. ஓகேவா? அதுதான் இங்க முக்கியமான ஒரு ரகசியம் நான் இங்க சொல்றேன். அந்த மாதிரி வந்து பிசினஸ் ஏன் என்ன ரகசியம், இந்த இந்த பிசினஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு, இதுல வந்து ஃபியூச்சர் இருக்கு, இது நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, இதுல வந்து ஆட்டோமேஷன் வராது, ரோபோட்ஸ் வராது, இது காலத்துக்கும் வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, எப்பயுமே இந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும், கம்பெனி நல்ல கம்பெனி, தரமா இருக்கு, 21 வருஷமா நிக்குது, எல்லா மாசமும் கரெக்டா இன்கம் கொடுக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கம்பெனி சைட்ல எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு லோ குவாலிட்டி கிடையாது, நல்ல ஸ்டாண்டர்டான ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான், தரமா இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கத்துக்கிறோம். தெரிஞ்சுக்கும் போது நம்ம அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டோம். ஓகேவா? அரையும் குறையுமா 1க்கு 2 நம்ம வந்து எதுவுமே தெரியாம நம்ம கண்ணை மூடிட்டு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரகிள் வந்த ஒரு ஒரு ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ண உடனேயும், ஒரு டவுன் ஃபேஸை பார்த்த உடனே நம்ம விட்டுட்டு ஓடிடுவோம். ஓகேவா? நம்ம நல்லா வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி, இந்த கம்பெனியை பத்தி, இந்த டீமை பத்தி, இந்த ஃபியூச்சரை பத்தி, இந்த இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நாலேஜ் நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டுட்டு போக மாட்டோம். ஓகேவா? அந்த நாலேஜ் தான் இங்க நான் வந்து சீக்ரெட்னு நான் சொல்றேன். வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னா அந்த சக்சஸ்க்கான சீக்ரெட்டே வந்து இந்த நாலேஜ் தான். லாஸ்ட் சாட்டர்டே கூட நான் தான் மீட்டிங் பேசியிருப்பேன். அந்த மீட்டிங்ல கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எவ்வளோ வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து ரெக்கக்னைஸ் ஆக போகுது, நாளைக்கு வந்து இதுக்கான ரெகுலேட்டர் வரப்போகுது, ரெகுலேஷன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்றாங்க, இதுக்காக ஒரு போர்டு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும், நல்லா எடுத்து பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஃபேஸ் இருக்கும்போது, அதாவது
கஷ்டமான சூழ்நிலையில இன்னும் வந்து ரெக்கக்னைஸ் ஆகாத சூழ்நிலையில பண்றவங்களுக்கு தான் ஃபியூச்சர். நாளைக்கு கவர்மெண்ட்டே வந்து இந்த இண்டஸ்ட்ரிய வந்து ரெகக்னைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுல ஒரு சில கம்பெனிஸ், அதுல ஒரு கம்பெனி வெஸ்டேஜாவும் வந்து எல்லாம் ரெகக்னைஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த அப்படி அதுக்கப்புறம் எல்லாரும் சேருவாங்க. ஓகேவா? குபுகுபுன்னு சேருவாங்க. இந்த கம்பெனி மட்டும் தான் பண்ணுவாங்க. மத்த எல்லா கம்பெனியும் ஓடி போயிரும். போலி கம்பெனி, முறையா இல்லாத கம்பெனி, ஃப்ராடு கம்பெனி, அந்த கம்பெனி எல்லாம் மூடிருவாங்க. இருக்கக்கூடியது இன்னும் 1, 2ன்னு விரல் விட்டு எண்ணுவோம். அதுல நம்பர் 1 கம்பெனி வெஸ்டேஜ். டாப்ல இருக்கிற கம்பெனி வெஸ்டேஜ். எல்லாம் ஓடி வந்து இங்க தான் சேருவாங்க. அவ கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து அப்ப நீங்க கத்துக்க போறீங்களா? இப்ப இருந்தே கஷ்டப்பட்டு நீங்க பண்ண போறீங்களாங்கிறது தான் இங்க கொஸ்டின் மார்க். கண்டிப்பா இங்க பாருங்க. ஏன் வந்து இந்தியால மட்டும் ரெகக்னைஸ் ஆகலைன்னா, மக்களுக்கு தேவைப்படல. மக்கள் வந்து அத எடுத்து பண்ணல. அந்த மக்களுக்கு வந்து இன்னும் புரிதல் அந்த புரிதல் இல்லன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படி வந்து நான் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல சொல்லியிருப்பேன். ஒரு இன்டர்நெட் கேபிள் ஒரே ஒரு கேபிள்ல அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட்டும் வருது, டிடிஹெச்சும் வருது. ஆ இது என்ன? ஆ செட் டாப் பாக்ஸ், ஓடிடி எல்லாமே ஒரே கேபிள்ல வந்து அங்க வரும். அது எப்ப வந்துச்சுன்னா 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஆனா இங்க வந்து அ வரக்கூடாதுன்னு இல்லைல்ல. அது மக்கள் அக்செப்ட் பண்ற அளவுக்கு மக்களுக்கு இன்டர்நெட் எல்லாம் வீட்டு வீட்டுக்கு எடுக்கிற அளவுக்கு இன்னும் வந்து மக்களுக்கான அந்த அவேர்னஸ் இங்க இல்ல. தேவையில்ல. அதனால வரல. அதே மாரி தான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும், இப்ப டைரக்ட் செல்லிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஏன் வந்து இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன திரும்பி பார்க்கல, ரெகக்னைஸ் பண்ணலைன்னா, அந்த அளவுக்கு இதெல்லாம் மக்கள்லாம் எடுத்து பண்ணுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. இப்ப எவ்வளோ டாக்ஸ் கட்டுறாங்க, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறாங்க, எவ்வளோ டர்ன் ஓவர் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து எவ்வளோ வருதுன்னு கவர்ன்மெண்ட் வந்து சொல்லுவாங்கல்ல. டேட்டா இருக்கு. அப்ப டைரக்ட் செல்லிங்ல இருந்து இவ்வளோ டாக்ஸ் வருது, இவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் ஆகாது அப்படிங்கும்போது, அத திரும்பி பார்ப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேட்டரி வந்து போடுவாங்க. அங்க என்ன ஃப்ராடு நடக்குது? ஓகேங்களா? அது மாரி வந்து எல்லாமே நடக்கும்போது, இந்த இண்டஸ்ட்ரி மேல எந்திரிச்சு நிக்கும்போது, நம்ம வந்து அப்ப எங்க இருக்கோங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே. தொடர்ந்து நின்னு பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன நடந்தாலும் விட்டுட்டு போயிறாதீங்க. அதுதான் உங்கள்ட்ட சொல்றது. என்ன நடந்தாலும் வந்து ஸ்டாப் பண்ணிறாதீங்க. டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் வந்துருங்க. இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா, டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங்க வந்து லிசன் பண்ணணும். மீட்டிங்ல சேர்றது முக்கியம் இல்லைங்க. லிசன் பண்ணணும். ஓகேங்களா? லிசன் லிசன் பண்ணி மீட்டிங்க வந்து காது குடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிசினஸ பத்தி நாலேட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயி, அப்படியே வந்து ஸ்டோர் இத பத்தி நாலேட்ஜ் உங்களுக்கு நீங்க வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணிட்டு, மீ ஃபோன வால்யூம வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு, டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு அத அது அது ஸ்டோரே உள்ள ஆகாது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே போகாதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய்க்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? அது நம்ம நெனச்சாலும் ஆட் ஆகாது. நம்ம வேணான்னு சொன்னாலும் அது ஆட் ஆகாம போகாது. அது 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 ரொம்ப மைல்டா தான் அது ஆட் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. அப்ப நீங்க வந்து கவனமா கவனிக்கணும். இந்த இந்த பிசினஸ் வந்து உங்களோட லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒரு உறுப்பா வெஸ்டேஜ் உங்க உடம்புல, உங்களோட மைண்ட்ல, உங்களோட டே டு டே லைஃப்ல மாறணும் அப்படின்னா, நீங்க சின்சியரா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். 8 டூ 9 மீட்டிங்க சின்சியரா மீட்டிங் வந்து லிசன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு வெறி வரும். உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு ஹோப் கிடைக்கும். நம்பிக்கை வரும். ஓகேங்களா? நீங்க அத மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியமே. ட்ரெய்னிங்க மட்டும் டெய்லி 1 ஹவர் ட்ரெய்னிங்